பிரபலமான ஜோசியர் ஜாதகத்தை பாருங்கள். 3ஆம் பாவம் 9ஆம் பாவம், 3ஆம் பாவம் 9ஆம் பாவம், இதில் ஆட்சி உச்ச கிரகங்கள் இருந்தால் சுபகிரகம் பாவக்கிரகம் தான் பரவாயில்ல, ஆட்சி உச்ச கிரகம் தான். 8ஆம் நாள் 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தவங்க இந்த ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலி இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்கள தான் இங்கே உட்காந்துருக்கணும். ஐயா சொன்னார் இந்த பரிகாரம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. எனக்கு தெரியல, நான் இன்றைக்கி தான் முதல்ல கேள்விப்படுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குதா? கண்டிப்பாக இது எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா, ஏன்னா கேள்விப்படலை. ஆனால் இது ரொம்ப அழகான ஒரு அற்புதமான பரிகாரம். நிச்சயமாக இதை கண்டிப்பாக நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம சொல்லி அதை கண்டிப்பாக. அடுத்தது இப்போ நீங்கள் எந்தளவு கையை தட்டி வேலை வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கிங்க. உங்கள்கிட்ட தான் நான் இப்போ அதான் எல்லா சாய்ஸையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ அண்ணன் என்ஜி குமரன் அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸான ஒரு பிரபலமான ஒரு நபர். நீங்கள் அப்பப்போ என்ன நோண்டி கேட்டுக்குங்க. இது மாதிரி ஆளுகளெல்லாம் விடாதீங்க. என்ன கேட்டால் நான் தான் சொல்கிறேன், ஆளை கூட்டிகிட்டு வர்றதே என் பொறுப்பு. வேலை வாங்குறதுல நீங்கள் தானே வாங்கிக்கணும். பிடிச்சி நம்மளையவே கேட்டுட்டு இருக்கக்கூடாதுல்ல உங்களை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. அது மாதிரி நீங்கள் உங்களுடைய சந்தேகம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான மேட்டரில் இருந்ததுன்னா அந்த தலைப்பு கொடுத்து அவங்ககிட்டலாம் வேலை வாங்கினீங்கன்னா அட்டகாசமாக சொல்லுவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய அந்த ஜோதிடத்தோடைய தலைப்பை தான் இன்றைக்கி அண்ணன் பேசுகிறாரு. முதலாக நம்ம வந்திருக்காருன்றல அவர் ஏற்கனவே நம்முடைய கருத்தரங்கம் மீட்டிங்கு மாநாட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு தங்கப்பாண்டியன் சார்பாக ஐயாவுடைய சார்பாக ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணிடுவோம். அடுத்தது நம்மளதை பண்ணிடுவோம். நேற்றே அங்கிருந்து வேலை அதுதான் சொன்னார், நான் இன்னைக்கு வரலான்னு தான் இருந்தேன். நீங்கள் வாங்கியிருங்க ஒன்றா வாங்கியிருக்க. குமரன் எப்படின்னா ஃபோன் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு 2-3 பேர் வேணும். அவரே 3 ஃபோன் வச்சுருப்பார். அந்த 3 ஃபோனுக்கும் ஒட்டுக்காக கால் வரும். எப்படி அட்டன் பண்ணுவார்? இதில் அவர் கால் அட்டன் பண்ணுறதுனால வேறு சில பேர் குறை சொல்கிறாங்க. ஆனால் அவர் நிலைமையில் இருந்தால் தான் அவர் என்ன நிலைமையில் அவர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது தெரியும். அது சிலர் புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம மாநாட்டில் அவரை பார்க்குறோம், அவர் பேர்லாம் போட்டு நம்பர் போடுறாங்க. ஏதாவது டவுட்டு கேட்குறோன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு அவரை தயார்படுத்திக்கிட்டால் தான் அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும். அதுக்கு அவர் எந்நேரமும் தயாராக இருக்கணும். அவருக்கும் சொந்த வேலை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த நம்மளோட இந்த ஜோசியருங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் செய்கிறாரு. அதுக்கு அவர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவர் பார்க்குறது சாதாரணமாக இருக்கும். அவர் ஆஃபீஸ் போனீங்கன்னா புக்கு எத்தனை புக்கு இருக்குது என்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அவ்வளோ புக்கு வச்சுருக்காரு. ஆனால் அதை பூராமே அவர் படிக்கிற நீங்கள் எந்த புக்கில் கேள்வி கேட்டிங்கனாலும் அவர் சொல்லுவார். ஒரு தனி மனுஷன், ஒரு செலிப்ரிட்டி இருக்கார். போன ஒரு 2-3 கருத்துக்கு முன்னாடி கூட திருச்சியில் எங்கேயோ பேசினார் நடிகர் விஜயை பற்றி. அந்த விஜயை பற்றி அவர் தியரி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 3 மாதம் ஆச்சு அப்படின்னார். நிறைய வேலையை மிஸ் பண்ணிவிட்டு தான் அந்த தியரி எடுத்தேன். அவருக்கு அந்த தியரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம், ஏதோ ஒன்று பேசிட்டு போகலாம். ஆனால் கரெக்டாக பேசணும், உண்மையை பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் அவர் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறாரு அவர். எங்களுக்கு ஜோதிடத்துக்கு 2 கண்ணு அப்படின்னா, ஒன்று சதய மீனாட்சி சுந்தரம் ஐயா, இன்னொன்று குமரன் ஐயா. 2 பேருக்குமே குறைந்தது ஒரு 40 வருட அனுபவம் இருக்கும். 40 வருட அனுபவம் இருக்கும். நெற்றிக்கண் தங்கப்பாண்டியன் ஐயா. 3 கண்ணு, 3மே தெற்க அமைஞ்சு போச்சு, மதுரை பக்கம் அமைஞ்சு போச்சு. ஆமாம், இதில் குமரன் சாருக்கு என்ன அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு நாள் நான் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்தவுடனே என்ன கேட்டார் அப்படின்னா, உங்களுக்கு ஜோசப்னு ஒருத்தர் லிங்கில் வருவார், அவர் லைனில் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும்னாரு. அதாவது எல்லோரும் குரு சுக்கிரனை பார்க்கும்போது சந்திரனை பார்க்கணும் என்றே நம்ம சொல்லுவோம். சார் சொன்ன வார்த்தை என்னென்னா, உங்களை என்னெல்லாம் அவர் எதுவும் கேட்கல, ஃபோன் வருது, பேசி மாதிரி அமெரிக்காலேருந்து பேசுகிறேன் சார். சரி சார் சொன்னேன், சார் உங்களுக்கு ஜோசப் நேர் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னாரு. யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்குள்ளேயே இவர் அடுத்த லைன் சொல்கிறாரு, உங்களுக்கு அவர் லைனில் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறார், அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, பெரிய பேங்க்கு, பெரிய நிறுவனத்தில் ரீஜனல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா, சார் இப்போ தான் சார் ஜோசப்னு எனக்கு ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார்,
எனக்கு அதிகாரியாக வந்தார். அவர் வந்து தான் எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்து இப்போ நான் எனக்கு நல்ல லெவலில் இருக்கேங்கிறார் அவர். இது நடந்து 1 வாரம் தான் ஆச்சு அவருக்கு. இது நடந்தது அமெரிக்காவில். அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் ஒரு பெண் பேசுனாங்க, அவங்களும் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாங்க. அவங்க பேரை இங்கேருந்து சொல்கிறாரு, இந்த பேரான்னு சொல்லி கேட்டோடனே அவங்க அரண்டாங்க. அவங்க இருக்கிறது அங்கே முகமுறை அப்போ தான் பேசுகிறாங்க. நம்ம ஊர் பேரும் கிடையாது. இதில் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம். அப்போ நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணும்போது என்ன சொல்லார்னா, என்னன்னு தெரியல 108 காட்டுது, என்னன்னு தெரியல, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாரு. அவர் சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நைட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இவர் அந்த இடத்துக்கு சாரே போகிறாரு. போனால் இவர் நிற்கிற இடத்துல சுற்றி 108 ஆம்புலன்ஸாக நிற்கிது. இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்லி தான் நடந்திருக்கு. உங்களுக்கு சுற்றி இப்போ நடந்திருக்கா, இந்த பேர் உள்ளவங்க இருக்காங்களா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சார் போய் நிற்கிறாரு, அங்கே அந்த இடத்துல 108 ஆம்புலன்ஸாக நிற்கிது. ஆனால் சார் இது வரைக்கும் நம்ம அடுத்தவங்க சொல்லி நடந்திருக்கு, இன்றைக்கி நமக்கே இது மாதிரி காட்டுது அப்படின்னாங்க. இது இப்போ 2 வாரத்துக்கு நடந்த இன்சிடென்ட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு நிலையில் ஜோதிட சித்தர்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு ஒரு பேரை சொல்லி வித்தியாசமான முறையில் தனக்குன்னு ஒரு வழியை நிர்ணயிச்சுக்கிட்டு அற்புதமான பலன்களை சொல்கிற நபர். சார் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுங்க, கருத்துக்கள் வாங்குறத வாங்கிக்கோங்க. இவர் வழியில் ஒரு வழியில் போனால் மீனாசுந்தரம் சார் அவர் வழி தனி வழி. ரொம்ப எளிமையாக நீ முன்னேறதுக்கு என்ன வழி, சிரமத்தில் இருக்க சங்கடத்தில் இருக்க வர்றதுக்கு என்ன வழி, அதை சொல்லுவார் அவர். ரொம்ப எளிமையாக. எல்லோரும் பாங்க சார், எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கான், நல்லா இருக்கட்டும் அப்படிம்பார். ஒருத்தவங்களும் ஒரு பாணி. வாங்க சார், உங்கள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி 4 கருத்துக்கள். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். சரவணபவ ஜோதிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ஐயா பரணி பாரதி அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். ஒரு சங்கத்தை திறம்பட நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. தொடர்ந்து 25 வாரங்கள், 25 மாதங்கள், 25 வருஷங்கள் நடத்தலாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த வகையில் கிட்டத்தட்ட இப்போ சொல்லும்போது 36வது கருத்தங்கன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாரு. அது திறம்பட இன்றைக்கி நடத்தி கொண்டு போகிற சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ பொருட்செலவு, அவருடைய நேரம், இதெல்லாம் அவங்களுக்கு நேரம் தேவையில்லை. இப்போ அண்ணன் ஜானகி மாதிரி அவங்களும் தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து ஜாதத்தை சொல்லிட்டு சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம். இல்லை நடத்தணும் அப்படின்னாக்கா இந்த உலகிற்கு வெளியே வராத பல நபர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரணும் ஒரு நோக்கம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னாக்கா, போன வாரம் கூட என்னோடய நண்பர் ஒருத்தட்ட நான் பேசும்போது அவர் எங்கள் வீட்டில் வாஸ்து பார்க்குறாங்க, அதனால் இப்போ நீ கூப்பிட்டனதுக்கு வர முடியாது குமரன்றார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் வாஸ்து பார்க்குறதில்ல. வாஸ்து பற்றி தெரியும், வாஸ்து பார்த்து போகிறதுலாம் நேரம் இல்லை எங்களுக்கு. அப்போ என்னடா எனக்கு முதல்ல சொல்லலை, இல்லை திடீர்னு ஏற்பாடு எங்கள் அப்பா பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, யார் வாஸ்து பார்க்குறான்னு கேட்டால் அண்ணன் பரணி பாரதி பேரை சொன்னாங்க. உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் தெரிந்த நபர் இல்லை, தமிழ்நாட்டை தவிர வெளி மாநிலம் வெளிநாடு அளவுக்கு போகக்கூடிய நபராக இருக்கிறார். அவர் புகழின் உச்சியில் ஏறுவதற்கு ஏணிப்படியில் ஏறி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்த முடியாது இல்லையா, அண்ணன் ஜானகி அண்ணன். அவரும் பார்த்திங்கனாக்கா பிரசன்ன ஜோசியத்தில் தேவ பிரசனத்தில் கெட்டிக்கார். ஒரு கோயில் விஷயமாக போய் கூட்டி உட்கார வச்சோம்னாக்கா அந்த கோயிலில் நடக்கக்கூடிய விஷயத்தை அற்புதமாக சொல்லக்கூடிய நபர். தேவ பிரசன்னம் சாதாரண நபர்களுக்கு சொல்லக்கூடிய பிரசன்னம் மெத்தடில் மிக கெட்டிக்கார். அவர் பற்றி சொல்லித்தான் ஆகணும், சொல்லாமல் இருக்க முடியாது. திருச்சி அதே போல் ஒரு மேடையில் ஒரு நபரை பற்றி இன்னொரு ஜோசியர், ஒரு ஜோசியை பற்றி இன்னொரு ஜோசியர் புகழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையில் கிடையாது. இப்போ அது இருக்குது. அது எங்களோட சேர்ந்த நபர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ எங்களை பார்த்து மற்ற ஜோசியரும் பழகிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அதே மாதிரி என்னுடைய நண்பர், இனிய நண்பர், கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே நாங்கள் நண்பர், அண்ணன் சதே மீனாட்சி சுந்தரம். இப்போலாம் எல்லோரும் கேபி பற்றி பேசுகிறாங்க. அப்போலாம் ஒரு 2001 2010 காலகட்டங்கள் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கேபி சிஸ்டம் எங்கே பார்த்தாலும் கேபி சிஸ்டமாக. நான் சொல்கிறது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, வேறு கேபி இல்லை, சரிங்களா? கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அது அழகாக பேசுவார். அவர்கிட்ட நான் போய் உட்காரும்போது திடீர்னு ஒரு ஐடியா வரும்போது, சார் ஒரு பிரச்சனை போடுங்க இந்த விஷயம் நடக்கணும் போது
ஒன்றும் இல்லை, இந்த இப்போ நீங்கள் வந்த நேரத்துக்கு சப்லாட் வந்து குரு அண்டு சுக்ரன் வருது, சப்சப் வருது, அல்லது இன்றைக்கி ஸ்டார் சுக்ரன் சொல்லி ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுவார். ஆச்சரியமாக இருங்க சொல்லி கரெக்டாக ஒரு 7 டேஸில் நடக்குது. அது உண்மையிலே நான் மறுக்க முடியாது. அவர்கிட்ட நான் கேபி விசாரிச்சிருக்கேன். நான் பிரசன்னம் போடும்போதே கேபியில் ஒரு விஷயம் மட்டும் எடுப்பேன். மொத்தம் 12 பாவங்களில் ஒரு பாவத்தை மட்டும் எடுத்து சொல்லுவேன். மற்ற பாவங்களை சொல்ல தெரியாதுன்னு இல்லை, ரொம்ப டீப்பாக போகிறது. ஏன்னா அந்த ஒரு பாவம் கரெக்டாக கிளிக் ஆகும். இது அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு. 5ஆம் பாவத்தை பற்றி மட்டும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைகள் வந்து ஆண் பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அல்லது 2 ஆண்கள் 3 ஆண்கள் அல்லது 3 பெண்கள் மட்டும். ஆண் வர்க்கம் மட்டும் இருக்கும், பெண் வர்க்கம் இருக்காது. சில வீடுகளில் பெண் வர்க்கம் இருக்கும், ஆண் வர்க்கம் இருக்காது. இது கரெக்டாக 5ஆம் பாவ சப்ளாடத்தோடு சொன்னார், கரெக்டாக இருந்துச்சு. அது இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர்கிட்ட வந்து கேபி விஷயத்தை பற்றி சொன்னேன். கேபிலாம் அவர்கிட்ட கிளாஸ் எடுக்க சொன்னால் அற்புதமாக எடுப்பார். ஏன்னா அவர் அது கொஞ்சம் விலகி வந்துட்டார். அவருக்கு ஜாதகம் சொல்கிறதுக்கே நேரம் இல்லை, அந்த அளவுக்கு அவருடைய பிஸியாக இருக்கிறாரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சார் சிவகுமார் சார், அவர் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான் அழகாக பண்ணார். சைக்காட்ரிஸ்ட் மாதிரி கவுன்சிலிங் அளவாக கொடுப்பார். அவர் ஜோசியத்துக்குள்ளே வந்து நம்பர்லேயும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு நியூமராலஜியில் கொஞ்சம் வந்துட்டு இருந்தார். நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கீங்க, அது இருக்கக்கூடாது, வெளியே வாங்க எடுத்து கொண்டாந்துருக்கோம். அவர்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது. அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு குடும்பத்தில் டாக்டரே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கு உண்டான காலகட்டங்கள் கம்மி, அந்த உடல்நிலையில் இல்லை, அதில் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இவர் போய் அந்த வீட்டில் அந்த ஜாதகம் பார்க்கும்போது நியூமராலஜி சம்மந்தமாக பேசும்போது இந்த பெண்ணுக்கு வந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறகுன்னு சொன்னார். குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நம்பர் வச்சு சொன்னார். நம்பர் வச்சு சொன்னார். ஜாதகத்தை பற்றி சொன்னால் கூட நான் கேட்டதுக்கு நான் நியூமராலஜி நம்பர் வச்சு சொன்னேன்னு சொன்னார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு நியூமராலஜிஸ்ட் அவர். அண்ணன் நாராயணமூர்த்தி சேலத்தில் சேர்ந்தவர். இப்போ அவர் எல்லாத்தையும் பேசுகிறார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு சில விஷயம் இருக்குது. அவர் இப்போ பழைய ஆள் தான். 2015 எனக்கு தெரியும். அப்போ வந்து ஜாதகத்தை பற்றி படிச்சுட்டு இருப்பார், வெளியே காமிச்சிக்க மாட்டார். அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் ஜாதகம் பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லுவார். ஒரு ஜாதகம் எடுத்தாக்க இந்த குடும்பத்தில் இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் அல்லது பிறக்காது கரெக்டாக சொல்லுவார். அது அப்படியே இருக்கும். அதே மாதிரி இத்தனை குழந்தையும் பிறக்கணும் கரெக்டாக குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய வல்லமை பிடித்த நண்பர் தான் அவர். நான் இது எல்லா மட்டும் சொல்லுவேன், ஏன்னா அதை கரெக்டாக சொல்லுவாப்புல. ஸோ நண்பர் இது போக வந்து எங்களுடைய இனிய நண்பர் தங்கப்பாண்டியன், அவர் எங்கே இருந்தாலும் நாங்கள் எங்கே போனால் அவர் மனசு இங்கே தான் இருங்க. விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, நான் கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு. இல்லை இதோட முக்கியமான வேலையில் இருக்கிறாரு, அது என்ன அவரே சொல்லுவார். அவர் எங்களை பாராட்டு விதமாக செய்யணும் அவசியம் தேவையில்லை, ஆனால் அவர் மனசு அப்படி மனசு. இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சுருக்காரான்னு தெரியாது, இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் அது தொடர்ந்து எல்லாரும் செய்வார்னு நினைக்கிறேன். தொடர்ந்து செய்வதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். எங்களை நினச்சி எங்கே இருந்தாலும் நல்லா நினைச்சு செய்கிறா இல்லையா, அது மாதிரி அவரும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்று வேண்டி என்னோட ஒரே ஆரம்பிக்க முயற்சிக்கிறேன். என்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பண்ணுறதுனாக்கா, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீ பேச மாட்டேன், படகுன்னு உட்காந்துருவேன் போதும்ட்டான்ட்டு. அது நீங்கள் ஏதாவது இந்த 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தொடர்ந்து நிற்க எனக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் 2001 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1995, 2001, 2005 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏரியாவுக்கு ஒரு ஜோசியர் இருந்தாங்க. அவர் பேர் தான் இப்போ இந்த இங்கே பரமத்தி வேலூர் அப்படின்னாக்கா, வேலூர்னாக்கா குறிப்பிட்ட ஒரு ஜோசியர் இருப்பாங்க. அவர் பேர் தான் உலகம் பூரா, அந்த ஏரியா பூரா தெரியும். எல்லாருமே அவர்கிட்ட போய் கொடுப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஏரியாவுக்கு ஒரு ஜோசியர் இருந்தாங்க, அப்புறம் 4 தெருவுக்கு ஒரு ஜோசியர் இருந்தாங்க, இப்போ தெருவுக்கு ஒரு ஜோசியர், இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம மக்கள் தான். ஜோசியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து யூனிவர்சிட்டிலேருந்து வந்துட்டேன். யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு தனி மனிதர்கள் ஆரம்பம், எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யார் ஜோசியர்? எல்லோரும் படிச்சுட்டாக்க, வீட்டுக்கு வீட்டு படிச்சுட்டாக்க, அப்புறம் யார் ஜோசியம் சொல்கிறது? கரெக்டாக சொல்ல முடியும்? அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இல்லைப்பா, நான் என் நண்பர்களுக்கோ என்னோடய சொந்தக்காரங்க சொல்லிவிட்டு பேச அமைதியாக இருப்பேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் படிச்சிங்க, படித்தேன், என்னால் இப்போது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, அவ்வளோதான் என்னோடய மைண்ட். இப்படி தான் ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கே வந்திருக்கிற தொழில்முறையில் எத்தனை பேருங்க தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வீட்டுக்கு கூட ஜோசியெல்லாம் அப்படி தான் இருக்காங்க, ஆணும் பெண்ணும் படிக்கிறாங்க. இப்போ கேள்வி நம்ம ஜோசியர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போதே, சார் எனக்கு மிதுன ராசி, மிதுன லக்னம், இப்போ வந்து இந்த தசை நடக்குது, சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு,
இதுக்கு என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு வந்துடுறாங்க இன்றைக்கி கேட்கும்போதே. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னும் இது ஒரு படித்தது கேட்கும்போது சாதாரணமாக எதுவுமே தெரியாமல் கேட்டால் ஏதாவது சொல்லி அவங்கள நம்ம தன்மையப்படுத்த முடியும். இப்படி வரும்போது எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது? அப்போ அனுபவம் வேணும். நீங்கள் எத்தனை வட்டம் படிக்கலாம். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 புக்கை படிச்சிடுறாங்க, 30 புக்கை படிச்சிடுறாங்க, காலை தூக்கி விட்டுறாங்க, என்னை மாதிரி உலகத்தில் எவனுமே கிடையாதுன்ட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு 4 ஆசான் 10 ஜோசி ஆசிரியர் பேசி படிச்சிடுறாங்க, அதுக்கு மேலே படிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை மாதிரி உலகத்தில் இல்லைன்றாங்க. சரிப்பா ஒரு ஜாதகத்தை சொல்லுப்பானாக்கா தெரியல. ஆனால் அந்த வீராப்பு மட்டும் குறையல. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, இது உண்மை நிதர்சனம். இது அவங்களாம் உணர்ந்துக்கணும். அப்போ நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன வேணும்? மிக சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன திறமை வேணும்? திறமை மட்டும் இல்லை, அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் தான் முக்கியம். நீங்கள் எத்தனை ஆசான்ட்ட வேணால் படிச்சுக்கோங்க, எத்தனை புக்கு வேணால் படிங்க, எத்தனை மொழிகளுக்கு புக்கு வேணால் படிங்க, அது மட்டும் பத்தாது. அனுபவம் தான். அதுதான் எங்களுடைய பேராசிரியர் சொல்லுவார், கால தேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், சுருதி யுக்தி அனுபவம் அனுபவம் அப்படிம்பார். ரொம்ப பேர் புரியாது. எதுக்கு இதை சொல்கிறாரு? நம்ம அஸ்ட்ராலஜி சயின்ஸ் தானேவாங்க. அஸ்ட்ராலஜி சயின்ஸ் தான். படிக்கும்போது சயின்ஸ், படிக்கும்போது சூரியன்னா ஸ்டாரு, சந்திரனா சேட்டிலைட்டு, ராகுகேது வந்து நிழல் கிரகங்கள், வெட்டு புள்ளிகள், அப்படி தான் படிப்போம். சயின்ஸாக தான் படிப்போம். சொல்லும்போது அப்படி சொல்கிறது இல்லையே. சூரியன் கிரகம்னு சொல்கிறோம், சந்திரன் கிரகம் சொல்கிறோம், ராகுகேது கிரகம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ படிக்கும்போது சயின்ஸாக, அது சொல்லும்போது சயின்ஸாக இல்லை, அது கலை. இதை தான் கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து அவருடைய புக்கில் ஒரு இடத்துல எழுதியிருப்பார். படிக்கும்போது சயின்ஸ் தான், ஆனால் சொல்லும்போது கலையும்பார். இதான் உண்மை. அதனால தான் அவர் சொன்னார், காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறைவேதம், சுருதி யுக்தி அனுபவம். அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அந்த அனுபவம்னே யாருனாக்கா அவன் தான் கடவுள். இதை கண்ணதாசன் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அனுபவம் தானே கடவுள்ன்றதுக்கு ஒரு அழகாக 10 வார்த்தை சொல்லியிருப்பார் ஐயா. அவருடைய வரிகள் அருமையான வரிகள். கவியரசர் கணிதாசன் அவர்கள். அதாவது அவர்கிட்ட கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு ஒருத்தர். கடவுள்கிட்ட போய் கேட்குற மாதிரி எழுதியிருக்கிறார். பிறப்பின் வருவது யாதனில், அவர்கிட்ட கேட்குறாங்க பிறப்புக்கு அப்புறம் என்ன வருது, இப்படி வரிசையாக கேட்குறாங்க. பிறப்பின் வருவது யாதனில், வரேன், பிறப்பின் வருவது யாதனில் அப்படின்னு கேட்கும்போது, பிறந்து பார் என்றான் இறைவன். அறிவனப்படுவது யாதனில், அறிந்து பார் என்றான் இறைவன். படிப்பனப்படுவது யாதனில், படித்துப்பார் என்றான் இறைவன். அன்பு எனப்படுவது யாதனில், அழித்துப்பார் கொடுத்துப்பார் என்றான் இறைவன். பாசம் எனப்படுவது யாதனில், பகிர்ந்து பார் என்றான் இறைவன். மனையால் சுகம் யாதனில், மணந்து பார் என்றான் இறைவன். பிள்ளை சுகம் என்று யாதனில், பெற்றுப்பார் என்றான் இறைவன். முதுமை என்பது யாதனில், முதிர்ந்து பார் என்றான் இறைவன். வறுமை என்பது யாதனில், வாடிப்பார் என்றான் இறைவன். இறப்பின் வருவது யாதனில், இறந்து பார் என்றான் இறைவன். இறைவா, அனைத்துமே நான் அறிந்து உணர்ந்து அனுபவப்பட்டுதான் தெரியும் என்றால், இறைவா நீ எதற்கு என்றேன். அவன் சற்றே நெருங்கி காதோறும் சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என்று. இதைத்தான் காலதேச வர்த்தமானம். அப்போ நீங்கள் எந்தவித அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் ஜோசியம் சொல்லி ஜாதகம் சொல்லி ஜெயிக்க முடியாது. அனுபவம் தான் மெயின். அதைத்தான் நம்மளுக்கு வந்து சுருதி யுக்தி அனுபவம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே என்னுடைய வைத்தியர் சார் வந்து கேபி சிஸ்டத்தை வந்து வல்லுநர்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, வைத்தியத்தில் வல்லுநர். அவங்க தாப்பனார் வந்து மாதிரியில் வைத்தியர் சங்க தலைவர். அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, 1000 பேர்களை கொன்றவன் வைத்தியன். அது முழு வைத்தியன் சொல்ல, அரை வைத்தியன். 1000 பேர்கள் இல்லை, 1000 மூலிகைகளை கொன்றவன் அரை வைத்தியன். அதே மாதிரி நம்ம இறைவன்கிட்ட போய் கேட்டோம், பிறப்பின் வருவது யாருன்னு கேட்டு இறப்பின்னு கேட்டோம் இல்லையா? ஜோதிடன் என்பவன் யாருன்னு கேட்டோம். அவன் சொன்னான், 1000 பேரை சோதிச்சு பார்த்தவன்டா ஜோசின்னு சொன்னான். அப்போ நம்ம சும்மா போயிட்டு பேச முடியாது. ஒரு 4 புக்கை 5 புக்கை படிச்சுவிட்டு 4 பேர் ஜோசியத்தை பார்த்துவிட்டு அவன் சொன்னான் ஒருத்தன், எத்தனை பாடம் படித்தேன்? நான் ஒரு 10 ஆசான்ட்ட படிச்சுட்டேன். எத்தனை புக்கு படிச்சிருப்பீங்க? நான் இது வரைக்கும் 100 புக்கு படிச்சிருப்பேன். ஓ பரவாயில்லையா.
சரி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜோசியர் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் 1000 ஜாதகத்தை பார்த்துட்டேன், எல்லா ஜாதகத்துலேயும் சூரியன் புதன் சுக்கிரம் 3 பக்கத்தில் இருக்குது அப்படின்னாரு. அப்போ அவரை எந்த அளவுக்கு அனுபவம் பாருங்கள். அப்போ அனுபவம் வேணும், உண்மையா இல்லையா? அப்போ 1000 ஜாதகம் பார்த்து ஒரு ரூல் சொல்லிட்டீங்க, 7ஆம் பாவத்தை பற்றி ஒரு ரூல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா குறைஞ்சது 300 ஜாதகமாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஒரு ரூலை வந்து வெளியே சொல்லி ஒரு ஜாதகத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் இன்னும் காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி வாங்கினா கூட நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 300 ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணால் தான் இங்கே பிஹெச்டி வாங்க முடியும். சும்மா கொடுத்துட மாட்டாங்க. நான் சொல்கிறது உண்மையிலேயே ஆராய்ச்சி படிப்பு வாங்குறது, ஹானரபிள் டாக்டர் சொல்லவில்லை இல்லை, குறைஞ்ச 300 ஜாதகமாக ஆராய்ச்சி பண்ணி வாங்கினா தான் வாங்க முடியும். அப்போ ஒரு ஜோதிடன் என்பவன் எப்படி இருக்கணும்? அனுபவம் முக்கியம். அப்போ அனுபவமிக்க ஜோதிடன் எப்படி, அவன் ஜாதகம் எப்படி இருக்கும்? இப்போ இங்கே விஷயத்துக்கு வர நம்ம கிரகத்துக்கு ஒரு ஜாதகன் வந்து ஒரு நபர் ஜாதகம் சொல்ல போகிறோம், ஒரு ஜோசியன் அனுபவம் வேணும், பணமும் வேணும், பிரபலமும் வேணும். அப்படின்னாக்க மிக அனுபவிக்க ஜோடன் ஜாதகத்தில் கிரக நிலை எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நீங்கள் புக்கில் படித்தது, ஆசான்ட்ட படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் குரு புதன் கேது இந்த கிரகங்கள் வந்து நல்ல வலிமையாக ஆட்சி உச்சமாக இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமான ஜோசியர், பணம் வரப்போகுது, ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த அனுபவங்கள் அதிகமாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் ப்ளீஸ் டோர் ஓகே. அப்போ யாருக்கு இந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கும்? யாரோட ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பில் இருந்தால் மிக சிறப்பாக சம்பாதிப்பான்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொன்னாங்க குரு புதன் கேது 5 9ஆம் பாவம், 1 5 9ஆம் பாவம். நம்ம எந்த பாவத்தை பற்றி பேசினாலும் 1ஆம் பாவம் இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால் அந்த 1ஆம் பாவத்தை சொல்லனாக்க ஒரு 1ஆம் பாவத்தை சொல்லேன்னு சொல்லிடுறாங்க. 5 9 பார்க்கும்போது எல்லோரும் குரு புதன் கேது சொல்லுவாங்க. உண்மை, அது வேண்டும். இதை விட நான் சொல்லக்கூடிய விஷயமா நீங்கள் தனித்து எல்லா பிரபலமான ஜோசியர் ஜாதத்தை பாருங்கள். 3ஆம் பாவம் 9ஆம் பாவம், 3ஆம் பாவம் 9ஆம் பாவம், இதில் வந்து ஆட்சி உச்ச கிரகங்கள் இருந்தால், பாவக்கிரகம் தான் பரவாயில்ல, ஆட்சி உச்ச கிரகம் இருந்தால், உதாரணமாக அங்கே சூரியன் சந்திரன் இருந்தாலும் ராகு கேது இருந்தால் கூட பரவாயில்ல, ராகு கேது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் குரு புதன் கேது தனியாக பார்த்துக்குங்க, அதையும் கரெக்டாக பார்த்துக்கணும். 3 9ஆம் பாவங்கள் அங்கே 3ல் கேது இருந்தாலும் சரி, 9ல் ராகு இருந்தாலும் சரி, 3ல் ராகு இருந்து 9ல் கேது இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்தாலும் சரி, எல்லாம் கேட்போம் எப்படிங்க சூரியன் சந்திரன் ராகுவோட சேர்ந்தால் எப்படி சொல்ல முடியுமாக்கா? பாருங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஜாதகர்கள் வந்து நிச்சயமாக அவங்களுடைய அந்த தசாபதி காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே மிக பிரபலமான ஜோசியராக வராங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் இருங்க, வரீங்க வந்துடுங்க, சூப்பராங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ பண்ணிடுங்க, ஜாதகம் பார்த்துடுங்க, சூப்பர், இன்னும் மேலே வருவீங்கன்னு வாழ்த்துறேன். இப்போ இங்கே பேசக்கூடிய நபர்லாம் நான் பேர்லாம் சொன்னேன் பார்த்தியா, வரிசையாக என்ன நண்பர்கள் பேரில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? ஏன்னா அவருடைய ஜாதகம் இதே மாதிரி சூரியன் சந்திரன் ராகுதர் இணைஞ்சிருக்கும் 3 9ல். அவர் இன்றைக்கி பிரபலமாக இருக்கார், மிக வேகமாக ஓடிட்டுருக்கிறாரு, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கிறாரு. அவர் ஏகப்பட்ட நபர்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறாரு, கிட்டத்தட்ட 5000 10,000 மேலே எடுத்துகிட்ருக்கிறார். இப்போ இவங்களை யாருன்னு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காமம் 7ஆம் பாவம் அப்படின்னாக்கா, 7ஆம் பாவத்தை காமத்தை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, அளவு மீறிய காமம் தணிக்க முடியல, குற்றம் செய்கிறான். இன்றைக்கி பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் பாலியல் குற்றவாளி இல்லாமல் ஒரு பேப்பரே இல்லை. இதெல்லாம் எங்கே இது எப்படி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஜாதகம்லாம் எப்படி இருக்கணும்? இதுக்கு முன்னாடி இருந்திருக்கனாக்கா இன்றைக்கி இருக்க இன்டர்நெட் கூகுள் காலகட்டத்தில் வந்து அன்றைக்கி இல்லாமல் இருந்தாலும் தெரியலையா, இல்லை இன்றைக்கி கூகுளில் வந்து பல விஷயங்கள் அழிவு சக்தியை நோக்கி போயிட்டுருக்கா, அதை பார்த்துட்டு கெட்டு போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த பாலியல் குற்றவாளிகள் ஏன் பெறுகிறாங்க? அப்படிப்பட்ட அடக்க முடியாத காமத்தால் குற்றம் செஞ்சு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வராங்க. அப்படின்னா அவனுக்கு எப்படி ஜாதகம் இருக்கும்? உங்களுக்கு தான் தெரியும், ஒரு புலவர் சண்முக வடிவேல்னு ஒரு ஆசிரியர் இப்போ காமெடியாக பேசுவார், சிந்திக்க வைப்பார். நீங்களாம்
யூடியூப்லேயே போய் பாருங்கள். ஆசிரியர் என்ன சார்? சண்முக வடிவேலு ஐயா, புலவர் சண்முக வடிவேலு ஐயா. அவர் ஒரு ஒரு யூடியூப்பில் பேசும்போது சொல்கிறார், காமம் எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்கிறாரு. அது ஒரு மடம், ஒரு துறவிகள் இருக்கக்கூடிய மடம், சன்னியாசிகள் இருக்கக்கூடிய மடம். அங்கே ஒரு குரு இருக்கிறாரு. அங்கே சிஷியர்கள் வந்து ஏற்பட்ட இருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் 32 சொன்னார் இல்லையா, அந்த 32 நல்ல நம்பர் இல்லைன்னா அந்த 32 துறவி ஆகிருக்காங்க. அவர் ஒரு குரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து காலையில் எழுந்திரிச்சு இரவு தூங்குற வரைக்கும் அந்த இடத்த சுற்றி எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். உதாரணத்துக்கு காலையில் வாசல் தெளிக்கிறதுலேருந்து, குடுத்துலேருந்து, கோலம் போடுறதுலேருந்து, நைட்டு படுக்கிற வரைக்கும் சுத்தப்படுத்துறது, துவைக்கிறது, வைக்கிறது எல்லாம் அவங்க தான் செய்யணும். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சாமியாருக்கு வந்து கொஞ்சம் சலிப்பு வந்துடுது. இது நம்ம தான் செய்யணுமா, இதுக்கு ஒரு யாரோ ஒரு பெண்ணை வேலைக்கு போட்டால் என்ன அப்படிங்கும்போது அந்த குரு சொல்கிறாரு, தப்பு, நம்ம வந்து துறவிகள், இங்கே பெண் வாடகை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அது அவங்க ஏற்றுக்கலை. சும்மா இருங்க சாமி, நாங்கள் தான் துறவிகள் தெரியுமில்ல, பெண் அங்கே வந்தால் நாங்கள் திரும்பிக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா, நாங்கள் இருக்க மாட்டோமா, நீங்கள் என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க அப்படிங்கிற. இல்லைப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, சரி வராதுப்பா. ஐயா ஒரு வயசான அம்மா கூட வேலைக்கு போடுங்க, இப்போ என்ன அப்படின்னு. அதெல்லாம் வேணாம்ப்பா, சொல்கிறத கேளுங்க, உங்களையும் தெரியும், இந்த உலகத்தையும் உணர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலை இந்த குருவாய் நிற்கிறேன், நீங்கள் அது வந்து தப்புப்பான்றார். சரி ஒரு நாளைக்கு உங்களை ஒரு சோதிக்குரியான்னு சொல்லிட்டு யாரையும் சொல்லாமல் குறிப்பிட்ட நாள் கழித்து 32 பேர் அடைச்சி போட்டார். ஒரு பெரிய ஒரு ஹாலில் போட்டு அடைச்சி லாக் பண்ணிட்டார். நல்லா சாப்பாடை வச்சுட்டு அடைச்சி போட்டார். குடிக்க தண்ணி மட்டும் வைக்கல. நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார பார்த்தா தண்ணி தவிக்குது, குடிக்க பார்த்தா தண்ணி இல்லை. என்ன குரு இப்படி பண்ணிவிட்டார். நம்மளும் பார்த்தாக்க எல்லாம் நல்லா சாப்பாடு போட்டார், வெஜிடேரியன் சாப்பாடு நல்லா போட்டார், சாப்பிட்டோம், தவிச்ச வைக்க தண்ணி வைக்க மாட்டேன்ட்டார் மனுஷன் குரு அப்படின்ட்டு கோபம். முக்கிரமணங்கிற ஒன்றும் ஜெயம் இல்லை. பார்த்தா ஓரமாக வந்து ஒரு சாணி தண்ணி கரைச்சி ஒரு பித்தளை பாத்திரம் வச்சுட்டுருக்காரு. அது வந்து அந்த இடத்த துடைக்க சாணி தண்ணியில் முந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இப்போ கிராமத்தை செய்கிறாங்க, சாணி தண்ணியில் தான் வெளியே கோலம் போட்டு தொடச்சி கோலம் போடுவாங்க. அந்த சாணி தண்ணி வச்சுருக்காரு. அது கீழே சாணி தண்ணி கீழே சாணி பூரா கீழே இருந்து மேலே தெளிஞ்ச தண்ணி இருந்திருக்கு. ஒருத்தன் போய் டக்குன்னு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு மேலே தெளிஞ்ச தண்ணி எடுத்து குடிச்சிட்டான். இதை பார்த்தோம் ஒரு அப்பாடா, அவன் வந்து அப்பாடா போதும்டா சாமிட்டு, நீ கொஞ்சம் குடிங்கடா, கொஞ்சோண்டு தான் இருக்குன்னா பாதி பேர் காலி பார்த்தா சாணி தண்ணியே காணாம். மறுநாள் வந்து குரு பார்த்துருக்கிறார். அவங்க குருவை பார்த்தா அப்படியே கொதிச்சிட்டாங்க. சிஷியர் போகிறான், என்ன குரு இப்படி விட்டுவிட்டீங்க, தண்ணி பச்சை தண்ணி வைக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா அப்படின்ட்டு. இவர் அப்படியான்னு சொல்லி சுற்றி பார்த்துருக்காரு, சாணி தண்ணியை காணாம். அவர் சொன்னார், பசின்னு வந்த உடனே சாணி தண்ணியவே காலி பண்ணிட்டீங்களா, வேலைக்கு ஒரு வயசான வச்சுருந்தாங்க அப்படின்ட்டுறாரு. அது மாதிரி அப்போ காமம்னு வந்தால் உங்களை அடக்க முடியாது. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும்போது அவன் குற்றவாளியாவது எப்படி, அவன் ஜாதத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கும். யாருடைய ஜாதத்தில் எல்லாம் 4ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 2 4 12, நான் 7 8க்கெலாம் போகல, 7 8க்கெலாம் போகல, 2 4 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இந்த 3 கிரகங்கள், ராகுவோட மட்டும் கேது இல்லை, சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ராகுவோட யாருக்கெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கோ 2 4 12ஆம் இடம் மட்டும் அவன் தன்னைத்தானே சுய நிலைமை இழந்து இந்த காரியத்தை செஞ்சிடுவான். அவன் வெளி உலகத்துக்கு வந்து துன்பப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் மனசனை மாறுவான். இந்த அமைப்பு பூரா அத்தனை பேருக்கு இருக்கும், இந்த கிரக அமைப்பு இருக்கிற போது அவ்வளோ பேருக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே இருக்கீங்க எல்லோரும் பேசும்போது ஒரு 40 பேர் இருப்போம், 45 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள 45 50 கிலோ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அத்தனை பேர் இந்த இடத்துல கூடியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல சந்திக்கணும்? எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை விட்டுட்டு இங்கே உட்காந்துருப்போம் இல்லையா. இப்போ இத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும் இல்லையா, ஒரு இதில் வைக்கிறேன். அப்போ நான் ஒரு ஒற்றுமையை சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும், ஏன் ஒரு அரசியல் கூட்டம்னாக்கா 5000 பேர் 50000 பேர் 1,00,000 பேர் அத்தனை பேர் சொல்ல முடியுமா, ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்போ அவ்வளோதான் போக வேண்டாம், அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும், அது அப்போ பேசுவோம். இப்போ இருக்க 50 பேருக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கும்,
ஒரு உங்களோட மைண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகட்டினா கூட ஒரு இப்போ சொல்லிட்டேன், ஆமாம் இருக்கும்ல, அவன் வேலையை படிக்கிறது உட்காருக்கும்ல, இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு கிரக அமைப்போ ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, இந்த ஒற்றுமை இருக்குது இங்கே இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு. அப்போ கிரக அமைப்பு எப்படி இருக்கும் இல்லைங்களா? இப்போ சார் சொன்ன நம்பர் வச்சு அழகாக சொன்னார், அந்த 12 ராசிகளுக்கு நம்பர் அழகாக சொன்னார் இல்லையா. இப்போ நம்பர் வச்சு பேசணும் அப்படின்னாக்கா எதை சொல்கிறது, எல்லோரும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுப்பீங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸு, வெள்ளை வேட்டி, ஒரே மாதிரி கலர் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே வேறு வேறு தான் உட்காந்துருக்கோம். எல்லோரும் நெத்தியில் பூசி பாதி பேர் பூசலை, எல்லோரும் வலிச்சு பிடிச்சி இருப்போம், எல்லோரும் அப்படி கிடையாது, எல்லோரும் பச்சாரில் பேனா வச்சுருக்கோமா, எல்லோரும் கிடையாது. அப்போ என்ன ஒற்றுமை? எத்தனையோ ஒற்றுமை இருக்கலாம். நான் சொல்கிற விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், இந்த 2 நம்பரு கூட்டு நம்பரோ வீட்டில் உங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தை ஆளுகின்ற நபர் 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பிறந்தது 2ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி, ஆனால் கூட்டினா 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், இந்த நம்பரில் தான் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இங்கே அதிகமாக இருக்கணும். இல்லைனா 2ஆம் தேதி கரெக்டாக இல்லாட்டினா கூட 20, 11 இந்த தேதிகள், 8ஆம் நாள் 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தவங்க இந்த ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலி இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்கள தான் இங்கே வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு. இன்னும் சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டு, இதை இப்படி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும், ஸ்பாட்லேயே ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா. என்ன பண்ணலாம்னா, எல்லார் பையிலும் ரூபா இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது, எல்லார் பையிலும் ரூபா வச்சுருப்பீங்க. மொத்தம் 6 டிஜிட் இருக்கும் இல்லையா, மொதல் டிஜிட்டோ கடைசி டிஜிட்டோ 9 0 இருந்தால் விட்டுருங்க. முதல் நம்பர் 0 அல்லது 9னாக்கா அதுக்கடுத்த நம்பர் 2, 8 இருக்கணும். லாஸ்ட்டு 2ல் முடியும், 8ல் முடியணும். இல்லைனா 0, 9 இருந்தால் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நம்பராக இருக்கும். இல்லைனா கூட்டினா 2, 8 தான் செக் பண்ணி பார்த்துங்க. எல்லார் பணத்தையும் பயிலேருந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது 10 நாட் இருக்கும், ஏதாவது ஒன்று இப்போ செக் பண்ண அவசியம், நீ வெளியே போகும்போது பண்ணிக்கிங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒற்றுமைகள் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு போகலாம். ரைட்டு. இன்னொரு விஷயம்னாக்கா ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகள் அல்லது 3 லக்னங்கள் உள்ளவங்க இங்கே அதிகமாக இருக்கணும். அதிகம் மெஜாரிட்டி, நம்ம அதிகம் சொன்ன எல்லாரும் சொல்லலை, மெஜாரிட்டி இருப்பாங்க. மேசம், சிம்மம், தனுசு இந்த ராசியோ லக்னம் அதிகமாக இருப்பாங்க. இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு காம்பினேஷன் இருக்கும். குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கலாம், அல்லது குருவின் நட்சத்திரத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு, இந்த மாதிரி இருக்கணும். அதாவது குரு ராகு பார்வை, குரு ராகுவை பார்க்கணும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தான் இங்கே இருக்கணும்னு விதி. செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், அதாவது பேரில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இப்போ எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதத்தை பார்த்தவொன்னே உங்கள் பேர் என்ன அப்படின்னா கண்ணன், இவங்க வந்து பேரை உங்கள் குடும்பத்தில் இந்த பேர் இருக்கான்னு கேட்குறது இல்லை. அது தவறாக சொல்ல, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய ஜோதிட முறைகள், நான் தவறாக சொல்லவில்லை. பொதுவாக எப்படி நீங்கள் போயிட்டுருக்குங்க ட்ரெண்டு போயிட்டுருக்குனாக்கா, உதாரணத்துக்கு உங்கள் பேர் கண்ணன் வச்சுங்களேன், சாரதையும் பின்ன கூர்ந்து முன்னாடி வந்திருக்காரு. இப்போ உங்கள் வீட்டில் கண்ணன்ற பேருன்னு வச்சுக்கோமே, அல்லது சுந்தன்ற பேர் வச்சுக்கோங்க. இப்போ கண்ணன்ற பேருக்குன்னா நீங்கள் கண்ணன் அப்படின்னு சொல்கிறீங்க, உடனே என்ன பண்ணுக்கு ட்ரெண்ட் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும், அல்லது சுக்கிரனுடைய ஆட்சி உச்சமாக இருக்கும் அப்படின்னு இந்த கண்ணனுக்கு பேர் இருக்கும், கண்ணனுக்கு பற்றி கிரகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எல்லாருமே சொல்லலாம். எப்படி சொன்னால் நம்ம வந்து ஜெயிக்க முடியும்? ஒரு மனிதன் வரான் அப்படின்னாக்கா உங்கள் குடும்பத்தில் இந்த பேர் இருக்கான்னு கேட்குறோம் அப்படின்னாக்கா எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சொல்லணும், கிரகத்தை கேட்கக்கூடாது. உங்களுக்கு இந்த ராசி இந்த லக்னம் கேட்டு சொல்லக்கூடாது. ஒருவேளை கேட்டதுக்கப்புறம் கூட சொல்லணும். பேரை கேட்டுக்கிட்டு கிரகம் இந்த கிரகம் சேர்ந்துருக்குன்னு சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் ஜாதகத்தை பார்த்து இந்த கிரக அமைப்புக்கு இந்த பேருக்குன்னு சொல்லணும். அதுதான் வந்து மிக சரியான ட்ராக்குன்னு நினைக்கிறேன் பேரில் ஜோதிஷத்தில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எத்தனை பேர் இருக்கும் இல்லையா, நான் ரூபானோட சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சூரியனே குறிக்கக்கூடிய பேரில் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இங்கே கூட வந்திருக்கணும். சூரியனே குறிக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்தால், சூரியனாக்கா வெளிச்சம்னு அர்த்தம். சூரியனாக்கா அதுக்கு பேர் வெளிச்சம். அப்படின்னாக்கா பிரகாஷ், அருண்குமார், பாஸ்கர், ரவி, சூர்யா, ஆதித்யன், அருண் இந்த பேர் உள்ள குடும்பத்தில் இருந்தால் இங்கே வந்திருக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து செக் பண்ணி பாருங்கள். குடும்பம்னா நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்லை, உங்கள் தாய் தகப்பனார், பிள்ளைங்க, ஒய்ஃபோட குடும்பத்தில் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளில் இந்த பேர் உள்ள உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கணும். செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூரியனுக்கு வந்து வெளிச்சத்தை தரக்கூடிய பேர் வேறு இருக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த 5 பேரை தவிர அவங்க, ஆமாம், சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கலாம், சூரியனுடைய ராசி இருக்கலாம், சூரியன் உச்சமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம்.
நீசமாக கூட இருக்கலாம். இந்த நபர்கள் தான் இங்கே இருக்குன்றது விதி. செக் பண்ணி பாருங்கள், உங்கள் குடும்பத்தின் பேர் இருக்கும். இப்படித்தான் நம்ம பேரை சொல்ல முடியுமே தவிர, நம்ம உங்கள்கிட்ட உங்கள் பேர் என்ன சவுந்தர் அப்படின்னா இந்த கரை இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ சொல்லி பழகிக்க. ஆனால் ஒரு ஜாதத்தை பார்த்தவொன்னே இந்த பேர் உங்கள் வீட்டில் இருக்குன்னு விதி. அதை சொல்லி பழகிட்டோம்னா நீங்கள் பெயரில் ஜோதியில் மிகப்பெரிய வித்தைக்காரனாக வரலாம். ஒரு மாற்ற முடியாது. இல்லை, அதுக்கு கட்டாயம் அது அமல்படுத்தப்படும். கூடிய சீக்கிரம் வந்து அந்த கிளாஸ் போட தயாராக இருக்கேன். லெசன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது போடும்போது நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் அந்த விளம்பர செய்தி போய் சேரும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து கற்றுக்க ஈஸியாக இருக்கும். இதை விட முக்கியமான பிரசன்ன ஜாதகம். பிரசன்னம் தான் மெயின். ஒரு பிரசன்னம்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னோட பொறுத்தவரை பிரசன்ன ஜாதகம் போடணும்னாக்கா ஒரு நபர் வந்தவொடனே உடனே சாஃப்ட்வேர் ஆன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சாமக்குள்ள ஆடும், பிரசன்ன ஆடும், கேபி ஆடும் அப்படிலாம் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மனிதனை பார்த்த உடனே நம்ம மைண்டில் வந்து இன்றைக்கி கோச்சாரம் ஓடணும். அப்போ டெய்லி காலை எந்த கோச்சாரத்தை படிச்சிடணும். இன்றைக்கி கோச்சாரத்தை படிச்சிடணும். இந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு என்ன லக்கணம் படிச்சுக்கணும். இது போக உங்களுக்கு பிரசன்னத்தில் ஒரு ஆடம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஆடம் மைண்டில் ஓடணும். இப்போ இந்த நிமிஷத்துக்கு பார்க்குறோம், மணி இப்போ வந்து 1:10 1:12ன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த டயத்துக்கு நீங்கள் என்ன ஆடம்னு ஓடணும். சாதாரண சிம்பிளாக கடிகார ஆடம் வச்சிட்டாலே போதும். அப்போ மிதுன ஆடம் ஓடணும்னு வச்சுங்களேன். மிதுனம் லக்னம் எடுத்துடணும். கோச்சார லக்னத்தை கூட விட்டுருங்க. மிதுன கடிகார பிரச்சனத்தை வச்சு மிதுன ஆடம். இந்த ஆடத்துக்கு இப்போ இவர் எதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு பேப்பரும் பேனாவும் எடுக்கக்கூடாது, மொபைல் ஃபோனை தொடக்கூடாது. அதை இல்லாமல் யார் சொல்கிறான்னா அவர் தான் ஜோசியர். என்னை பொறுத்தவரை ஒரு பேப்பரோ நீங்கள் நான் வீட்டில் போய் மொபைல் ஃபோனு சாஃப்ட்வேரு அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்துன்னு சொல்லினாக்கா ஜெயிக்கிறது கஷ்டம். நீ ரோட்டில் போயிட்டுருக்க, வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க, ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா டக்குன்னு மணியை பார்க்கணும். ஆடத்தை போட்டு உடனே மைண்டில் இன்றைக்கி பிக்சர் ஓடணும். அந்த இன்றைக்கி கோச்சாரம் நீங்கள் இதுக்காக செய்ய போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் பிரச்சனமே தவிர நம்ம பேப்பரும் பேனா எடுத்து இருங்க ஒரு கட்டத்தை போடுறேன், எனக்குள்ள வண்டி மாறி போயிடுவான், அந்த அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பிரசன்னம். இந்த அளவுக்கு பிரசன்னம் ஜாதகம் ஆடும் போட தயாராகிட்டிங்கன்னா ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு திருமணம் என்பது ரொம்ப தாமதமாக போயிட்டுருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசுல திருமணம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 29 வயசு 30 வயசு ஆனாலும் பெண்ணுக்கு திருமணம் நடப்புக்கு தாமதமாகுது. ஆணாக இருந்தாலும் 30 வயசுக்கு மேலே 33 வயசு 34 37 வயசு திருமணம் நடக்க மாட்டேங்குது, தாமதமாகிட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ சார் முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னாங்க 1987 பிறந்து 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்தவங்களுக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப தாமதமாக இருக்குது. 1987 பிறந்து 88 89 90 பிறந்தவங்களுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது. கிட்டத்தட்ட 30 வயசு 33 வயசு நடக்க நினைக்கிறேன் நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது. அப்போ யாருடைய ஜாதகத்தில் மீனத்தில் ராகு இருக்கும்போது அந்த ராகுவுக்கு 5 ராசிகளுக்குள்ளே சனி இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் தாமதமாக ஏற்படுது. 1987 88 89 90 அப்படி தான் இருக்கும். இல்லை, இன்னொரு பியூட்டி என்னென்னா இப்பயும் மீனத்தில் ராகு இருக்குது, சரிங்களா? இப்பயும் மீனத்தில் ராகுக்கு சனி நெருங்கி இருக்கிறார், 2 ராசிக்குள்ளே இருக்கார். இது இப்போ பிறக்க குழந்தைகளும் அது 30 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம், அது எப்படின்னு பார்க்க போகிறோம். 1987 88 89 90 பிறந்தவங்களுக்கு இதே நிலைமை தான். அப்போ மீனத்தில் ராகு, சனி வந்து விருட்சத்தில் இருப்பார். 88 89 90 வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் சனி நெருங்கி வருவாங்க. அப்போ பிறந்தவங்க ரொம்ப பேருக்கு திருமணமே ஆகலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னால் பரிகாரம் இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையை பரிகாரம் சொல்லும்போது பொதுவான ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னாக்கா இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்கன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்த மாதிரி வச்சுக்கலாமே. மழை பெய்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த மழை தண்ணியை பிடிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த 1 லிட்டரு 1 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதில் ஃபில்லப் பண்ணிடுங்க. கைப்படாமல் ஊற்றி வச்சுக்கோங்க. முதல்ல கைப்படாமல் ஊற்றி ஃபில்லப் பண்ணிடுங்க. ஒரு 5 பாட்டில் 10 பாட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. கை மட்டும் பற்ற வேண்டாம். அதை வீட்டில் அந்த பாட்டிலுக்கு வெளியில் சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் பூஜையில் வச்சுருங்க. அது உங்களுக்கு பிரியம், எத்தனை பாட்டில் வேணால் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு கை திறந்து பார்க்கக்கூடாது. மூடி வச்சுட்டு குறைஞ்சபட்சம் 21 நாட்கள் அந்த பூஜையில் நீங்கள் கும்பிடணும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். எந்த விதமான பக்தி பாடலும் பாட வச்சுக்கோங்க, கேட்டுகிட்டே வாங்க. சாமி கும்பிட்டு முடிக்கும்போது அந்த பாட்டை தொட்டு கும்பிட்டு வெளியே போயிருங்க. 21 நாள் கழித்து அது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளி ஏதோ ஒரு கிழமையில் அந்த எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி அந்த பாலை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் அபிஷேகம் பண்ணிடுங்க. அப்போ அந்த 1/4 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் காலியாகிட்டே இருக்கணும். பாலில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அல்லது வெள்ளி கொடுத்து அம்மன் கோயிலில் அபிஷேகம் பண்ணிட்டே வாங்க. யார் வீட்டில் திருமணம் தாமதமாகுதோ கூடிய விரைவில் அந்த குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் என்று சொல்லி உரையை முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.